ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் புளிச்சக்கீரை ஊறுகாய் செய்ய போறேன். எப்படி செய்யறேன்றத பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகா ஒரு 5-6 எடுத்திருக்கேன், உளுந்து ஒரு பல் பூண்டுல பாதி எடுத்திருக்கேன், அப்புறம் வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, இது நல்லெண்ணெய். புளி பெரிய நெல்லிக்காயில ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி திக்கா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு ஆயில், கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா வதக்கிக்கலாம். கீரை ஒரு கொஞ்ச நேரத்துலயே நல்லா வதங்கிடும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கும் போது இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள் எடுத்து அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு, ஏன்னா ஊறுகான்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் இருந்தால் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஆயில், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை வதக்குனா தான் அது நல்லாயிருக்கும். இந்த ஆயில் திரிஞ்சு வர வர அது ரொம்ப நாள் ஊறுகாய் நம்ம ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு மறுபடியும் தாளிச்சிடலாம். இப்போ ஊறுகாவை தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் கடுகு, தேவையான அளவு கடுகு எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக. கடுகு கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஊறுகாய், புளிச்சக்கீரை ஊறுகாய், அதையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது அது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருவோம். நல்லா அது அந்த ஆயிலோடு நல்லா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. புளிச்சக்கீரை ஊறுகாய் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிடுங்க.